நீலவேணி அக்கா காலை வணக்கம். காலை வணக்கம். நம்ம பழைய வீடு என்னாச்சு நீங்க கேட்டீங்க. அதோ பாருங்க நம்ம பழைய வீடு. இங்க கிளம்பிட்டோம். கறிக்கடைக்கு பாருங்க வந்ததுக்கு பாருங்க நம்ம ஒரு 10 ரூபா ஆச்சு. நீங்க என் கூட ஆட்டுக்கறி பிரியாணி தான் செய்ய போறோம். கடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அம்மா அரிசி கலையத்துக்குள்ள இங்கே டக்கு டக்குன்னு நம்ம தக்காளி எல்லாம் அரிஞ்சிடலாம். இந்த கை தான் ஒரு தக்காளி வராது. பிரியாணி பாத்திரம் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் சுரங்க பாதைக்குள்ள போட்டு வச்சாச்சு. பசங்களாம் அம்மா சூப்பு மாதிரியே இருக்குமா, எனக்கு ஒரு டம்ளர் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. சூப் தண்ணி கேட்டேன். எழுதி வச்சுனாவே சாப்பிடுவான். கடையில போய் சாப்பிடுறோம். வீட்டுல செஞ்சீங்கன்னா கடையில போய் சாப்பிடுவோம். இந்த பொதினத்தலை நம்ம தோட்டத்துக்கு பொதினத்தலை தான். பிரியாணியோடைய கிங்கே மட்டன் பிரியாணி தான். சூப்பரான மட்டன் பிரியாணி வாங்க சேர்த்து சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. வாங்க நீங்களும் வாங்க நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். நம்ம பழைய வீடு என்னாச்சு நீங்க கேட்டீங்க. அதோ பாருங்க நம்ம பழைய வீடு நம்ம வாடகை விட்டோம். அந்த முருகை செடி வச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பாதாமிக்கா மாதிரி எல்லாமே அப்படியே இருக்கு. புழு சூப்பராக இருக்கு. அங்கே இருக்கும் வாடகைக்கு வச்சதுனால வீட்டுக்கு நம்ம போகிறது இல்லை. வேலைக்கு நம்ம அப்படியே டெய்லி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பாருங்க நல்லா புதுசா இப்பதான் பெயிண்ட் அடிச்சு விட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷா புதுசா அப்படியே இருக்கு. காலி பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு போடும்போது பெயிண்ட் அடிச்சு விட்டாச்சுலாம். பாதனிக்கா மரம் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. இங்க பாருங்க நம்ம வீடு ரொம்ப நாள் கழிச்சு பக்கத்தாலன்னு பாக்குறோம். மரம் எல்லாம் மொட்டை மாடிக்கே போயிருச்சு. இந்த மரத்தோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இடி விழுந்தப்ப வச்ச மரம் நல்லா மாடி வரைக்கும் வளர்ந்துருச்சு. சூப்பரா வளர்ந்துருச்சு. 2 மரமும் ஒட்டுக்காதான் வச்சோம். இந்த மரத்தோட சைஸை பாருங்க, இந்த மரத்தோட சைஸை பாருங்க. பிரம்மாண்ட வளர்ச்சி. இல்ல அந்த சைஸ் தான் இருந்துச்சு. The next day. அக்கா நீலவேணி அக்கா காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன செடியில ஏதோ விளையாண்டுட்டு இருக்கியே? செடிக்கு பராமரிப்பான்றேன். செடிக்கார் பராமரிப்பா நானாச்சும் பண்றேன். பக்கத்து வீட்டுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கியா? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வெறும் காயா காய்ச்சி கிடக்குது செடியில. எல்லாம் தலையா வர மாட்டேங்குது. அதை உடச்சுட்டோம்னா அதான் இந்த விதை வந்ததுனாலே செடி இதாயிரும். அதை உடச்சுட்டோம்னா இந்த விதை பாருங்க சூப்பரா இது போட்டோம்னா அப்படியே முளைச்சு வரும். பாருங்க இந்த விதை போட்டுதான் அங்க செடி வந்திருக்குது மருதாணி. விதை வந்ததுன்னா மேக்ஸிமம் இதை கட் பண்ணி விட்டுருங்க. பராமரி பண்ணி விடுற பாரு உனக்கு செடியெல்லாம். பூ அது உடச்சு விட்டுருமா? அதை பூ நிறைய கைக்கு பிடிச்சு போடுமா? கறிக்கறி போடனா சரி நின்ன பையன் வண்டி ஸ்டார்ட் பண்ண வச்சு அதுக்குள்ள தொங்குதே உடைக்கலாம். இங்க கிளம்பிட்டோம். கறிக்கறிக்கு பாருங்க எங்க அலையணுமா இருக்குது. அங்க நம்ம ஊர்ல 8 பிடிச்ச மாதிரி இருக்குது. இங்க கறிக்கறிக்கு போகணும்னா மயில் கணக்கா இப்ப போகணுமா இருக்குது. அதான் இப்படி போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப வேற ரோட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆமா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரோட்டுக்கு போயிட்டு இந்த சைடு பார்க்கலாம் எதுக்கு ஒரு நாளைக்குன்னு. இந்த சைடு லொகேஷனே சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பயங்கரமா இருக்கும். பாருங்க ஃபுல்லுமே அப்படியே பக்கா வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். செமையா இருக்கு. இங்க ஃபுல்லா வாய்க்கா ஓடுது. ஆமா வாய்க்கால் இல்ல எல்லாம் சாக்கடை தண்ணி தான் மிக்ஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அது அந்த இடத்துல ஒரு கறிக்கடை இருக்கு. அங்க போயிட்டு பார்ப்போம். இந்த சைடுல வந்திருக்கியா? இந்த சைடா கிடையாது. சீலடு போகும்போது இந்த சைடு தான் வரும். ஆமா வந்துருக்கோம். கறிக்கடைக்கு பாருங்க ஒரு கறிக்கடை கறி விற்று போச்சுக்கோமா. 700 ரூபாய்க்கு 750 ரூபாய்க்குலாம் விற்று போச்சுக்கலாமா. இப்போ வேற பக்கம் வெப்படைக்கு போயிட்டு இருக்கோம். வெப்படைக்கு பாரு கறி எடுக்கிறதுக்கு. இங்கேயுமே கறி எவ்வளவு சொன்னாங்கம்மா? 750 800. கறியை பொறுத்து ரேட்டு மாறுமா? ரேட்டு மாறுதுங்கிறாங்க. எங்க ஊர்ல பள்ளிப்படத்துல 700 ரூபா ஒரு பையன். நாங்கள் மாமூலம் எடுப்போம் 600 ரூபாய்க்கு தான் போடுவான். இப்போ அப்படி போட்டாலுமே 650க்கு தான் போடுவோம். அப்படியே அது தூரமா இருக்குதுன்னு இப்போ இந்த பக்கம் போறோம். அதெல்லாம் நாங்க போனவா. ஆமா அங்க போனா அந்த பையனை ஒரு 2 மணி நேரம் நிற்கணும். இப்போ வெப்படைக்கிட்ட இங்கே 650 ரூபாய்க்கு போடுறாங்களா? ஆனா அது கறி வேகாதுன்னு அந்த அண்ணனே சொல்லிட்டாங்க. நம்ம பிரியாணி தானே செய்யறோம். குக்கர்ல ஒரு 4 சவுண்ட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. கறி வேகிறதுக்கு தொட்டாங்குச்சி இல்ல பப்பாளி காய் போட்டா சீக்கிரம் வந்துடும். பப்பாளி காய் போடுறா? ஆமா பப்பாளி காய் இல்ல தொட்டாங்குச்சி போடுவாங்க. தொட்டாங்குச்சி தான் நீ சொல்லிருக்க. பப்பாளி காய் போடுவாங்க. அது போட்டா வெந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி பாருங்க முருங்கை மரம் இருக்குது. சரி நான் தலை பொறிக்கலான்ட்டு பார்த்தாலும் உயரமாக இருக்குது. அதை குச்சிருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். குச்சிருக்கா எடுத்து 2 தட்டு. ஆல்ரெடி எல்லாம் பக்கத்தால் இருந்ததெல்லாம் நம்மள மாதிரி வந்தவங்க பொறிச்சிட்டாங்க போல. ஸோ கொஞ்சம் தான் எல்லாம் இருக்குது, பொறிப்போம் நாமளும். வந்த இடத்துக்கு பாருங்க நம்ம ஒரு 10 ரூபா லக்கு. கீரை 5 ரூபா, முருங்கை 5 ரூபா. அப்படியே ஃப்ரெஷ்ஷான முருங்கை இப்படி கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் சாம்பார் போட்டால் சூப்பராக இருக்கும். கீரை முருங்கைக்கீரை. சரி போலாமா? வெயில் தான் சமாளிக்க. இன்னத்துக்கு இந்த வெயில் 9:30 மணி தான் ஆகுது. 9 தான் இருக்கும் வெயில். இன்னத்துக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது. ஓடிடும் வீட்டுக்கு நேரமாக ஓடிடும். கறி எடுக்கணும், கறி ஓடிடும். பாருங்க வெப்படைக்கு முன்னாடியே கறி கடை இருக்குது. ஸோ ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து 750 ரூபா கிலோ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என் வீட்டில் வந்து ஆட்டுக்கறி பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த ஊரில் கறி கிடைக்கிறதுக்கு என்ன பெரிய சீமையில் நம்ம போய் எடுக்கிற மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது. அது கறி வந்து இந்த ஊரில் ஒரு கறியே செட் ஆகலை எங்களுக்கு. எல்லாம் ஜவு மாதிரி போடுறாங்க. கறி ஒன்றும் நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது. 800 கிராமுங்களாமா 600 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்களேன் ஜவ்வாட்டம் இருக்குது. இதெல்லாம் நான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டு நான் வாங்கவே மாட்டேன். இந்த புதுசுங்க மாதிரி நம்ம ஒன்றும் கேட்கறதுக்கும் வழி இல்லை. நல்லா இருக்குமா நாங்கள் சரி பாப்போம். இன்னைக்கு பிரியாணி தான் செய்ய போகிறேன். இப்போ கறி எடுத்து இப்போலாம் ரெடி பண்ணி நான் எப்படி செய்யணும் விட காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்பவுமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி தான் செய்வோம். இது ஒரு நாள் நாங்கள் கடைக்கு போனால் டிமார்ட்டில் தீம்னஸ் வாங்குமான்னு ஒரே ராவடி பண்ணி வாங்கிட்டு தான். இது வாங்கிக்கொண்டு நம்ம நாள் போச்சு அப்படியே கிடக்குது. சீரக சம்பா தான் இப்போ சோறாக்க போகிறேன். அரிசியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. 800 கிராம் கறி 800 கிராம் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் வரும். சரிசமமாக போடணும். அதான் சரிசமமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம 9 டம்ளர் தண்ணி வச்சா ஒரு 10 டம்ளர் வைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அரிசி ரொம்ப சின்னதாக இருக்குது. அரிசியில் ஊற வச்சு 9 டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கழுவி கீழே ஊற்றிடுவோம். ஸோ அம்மா வந்து அரிசி கலையத்துக்குள்ள இங்கே வந்து டக்கு டக்குன்னு நம்ம தக்காளியெல்லாம் அரிஞ்சிடலாம். ஒரு 4 தக்காளி 5-6 தக்காளியே இருக்கு. குட்டிக்கிட்டே இருக்கணும் தக்காளியெல்லாம். பெருசாக இருந்தால் வளங்க லேட் ஆகுது. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நீளமாக அறுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நம்ம அறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நிறைய கொடுக்கும். அதாவது வெங்காயம் பாருங்க 2 வெங்காயம் தான் அறுத்து பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அறுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி போட்டோம்னா போதும். தக்காளி 1/4 கிலோ. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ எடுத்து காட்டுறேன். பாருங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு வேணுங்கிறது மசாலா நம்ம முன்ன அரைச்சிக்கணும். அதாவது வந்து காரத்துக்கு வந்து வரமிளகா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம காரம் வேணும் 3/4 கிலோ. ஏன்னா 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ கறி அதெல்லாம் நம்ம காரம் வேணும். பச்சை மிளகாலாம் போடலையா? பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பாருங்க. பூண்டு வந்து நல்லா பெரிய கட்டியே ஒரு 3 பெரிய கட்டி இஞ்சி பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்க பெரிய பீஸில் ஒரு பீஸு நல்லா தொல்லி செதுக்கி நான் கட் பண்ணி வச்சுக்கோம். இதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்க பட்டை வந்து கொஞ்சம் பட்டை, சோம்பு கொஞ்சம், கிராம்பு கொஞ்சோண்டு, மிளகு வந்து ஒரு 10 மிளகு ஆட்டம் இவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம போட்டு அரைச்சிக்குவோம். இது கூட வந்து 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நாங்கள் அரைச்சி ஒட்டுக்காக தான் நாங்கள் செய்வோம். அதனால் வந்து நான் இதை அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சிட்டு தனியாக பிரியாணி பவுடர் இருக்குது. அது நான் போடும்போது காட்டிக்கிறேன். இப்போ இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம். ஏலக்காய் பாருங்க ஒரு 5-6 ஏலக்காய் வந்து இதிலே போட்டு ஃபஸ்ட்டு நான் போட மறந்துட்டேன். இப்போ இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். தனியாக எண்ணெயில் போட்டோம்னா அது எடுத்து வச்சதுன்னு நம்ம சாப்பிடுவோம். இதில் போட்டு அரைச்சிட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மசாலா கூடையில் இஞ்சி பூண்டு மசாலே போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு அரைச்சி ரெடி வச்சுக்கிறேன் மசாலா. இப்போ வந்து கறி முன்ன வேக வச்சுக்குவோம். இது வந்து கறி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கன் பிரியாணினா டைரெக்டாக செஞ்சுக்கலாம். மட்டன் பிரியாணினாலும் வேக வச்சு போடுறோம். ஆமாம், ஏன்னா அது சீக்கிரம் சிக்கனே வந்துடும். மட்டன்லாம் வேகாது இல்லைங்க, அதுக்கோசரம். இவ்வளோ கஷ்டப்பட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் பிரியாணியே சாப்பிட்டு போயிடலாமே. அந்த டேஸ்ட்டே பார்த்தா இந்த டேஸ்ட்ல என்னைக்கு பார்க்கறது அதுக்கோசரம் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கோசரம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்குவோம். அப்புறம் நமக்கு மசாலாக்காக வேணும் பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன். இதில் இப்படி நம்மளாம் போட்டு வேவிச்சுனா தான் கறியில் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதுக்கோசரம் 2 போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். பிரியாணி இலை வந்து பாருங்களேன் 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். நம்ம நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இல்லை சப்புன்னு கிடைக்கும் போயிடும். அதனால் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு தான் அதில் போட்டுக்கிறேன். அப்புறம் மசாலாவுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் பாருங்க கொஞ்சோண்டு அந்த மல்லித்தலையும் புதினா தலையும் இது கொஞ்சோண்டு இது போட்டுனால ஒரு பேரட்டி விட்டுருவோம். இந்த கை தான் வரும், இந்த கை வராது. அதனால நான் மொத்தங்கள் சொல்லுவேன். இதுதான் எனக்கு சவுரியமாக சீக்கிரம் கலந்துக்கு வரும். இந்த பாரு இன்னும் தண்ணியை ஊற்றலை. அந்த தண்ணியே நல்லா இதாகுது.
கறி வந்து நம்ம 800 கிராம் கறி எடுத்துருக்கிறோம். பாருங்க நம்ம வீட்டில் ரெடிமேடாக பிரியாணி மசாலா போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த பொடி வந்து இப்போ 1 ஸ்பூன் மட்டும் இதில் இருக்கு. 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன் வாசம் நல்லா இருக்கும் அதுக்கோசரம் இந்த மசாலா. உங்ககிட்ட இந்த பிரியாணி மசாலா இல்லைன்னா நார்மல் ரெடிமேட்லயே சத்தி ஆச்சி அதெல்லாம் இருக்கும். இது பண்ணிக்காங்க. அதை எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து நம்ம வீட்லயே நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இல்லை கல்யாணத்துக்கு வரதால நிறைய 10 கிராம் இது எல்லாமே மீதி ஆகி போச்சு. கறி இந்த அன்னாச்சி மொக்கு அது இதுன்னு அதெல்லாம் போட்டு நான் அரைச்சி ப்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படியே நம்ம இது பண்ணுவோன்னு அரைச்சி வச்சுட்டேன். அதனால இப்போ நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரி இப்போ கரெக்டாக இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இதுக்கு வந்து நம்ம 1 சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கறி வந்து நல்லாவும் வேக விட்டாதீங்க. ஒரு 3/4 வேக்காடு கறி வந்ததுன்னா நமக்கு போதும். நம்ம முழுசாக கறி வந்ததுன்னா சாப்பாடு மாதிரி வேகும் போது தூளாக கறி பிரிஞ்சு போயிடும். அதனால ஒரு 3/4 வேக்காடு மட்டும் நம்ம வேவிச்சுக்கலாம். 1 சொம்பு தண்ணி வந்து கறி கரெக்டாக நல்லா முழுகி இருக்குது. போதும் இப்போ ஒரு விசில் விட்டுக்கலாம். அங்கே பிரியாணிக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. மேலே போயிட்டு பிரியாணி பாத்திரம் எங்கே வச்சிருக்கேன்? மேலதான் இருக்கும். பிரியாணி பாத்திரம் வந்து ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் சுரங்க பாதைக்குள்ள போட்டு வச்சாச்சு. இப்ப பிரியாணி செய்யலாம்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. வாங்கி வச்ச புது பாத்திரத்தை எங்க அம்மா கொண்டு போய் மேல வைக்கிறதுக்கு மறுபடியும் எடுத்துட்டு வருது. இல்ல இதை கீழே வைக்கிற குழம்பு செய்யணும். ஒரு நாளைக்கு குழம்பு செய்யலாம். எல்லாம் வாங்கின பொருள் எல்லாம் அப்படியே பத்திரமா எங்க அம்மா எடுத்து வைக்கிறது எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்குது. இங்க பாருங்க இதெல்லாம் வாங்கி வச்சு அப்படியே இருக்கு புதுசு. செய்யணுந்தா குழம்பு செய்யணுந்தா எங்க செஞ்சாதானே இது மூடி உடச்சுக்கூடாது. புட்டு செய்யற பேக்கெல்லாம் இது எல்லாமே வந்து இண்டஸ் வேலையில தான் வாங்கியிருந்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போன வீடியோ சொல்லியிருப்பேன். அப்படி உங்களுக்கு இண்டஸ் வேலையில பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ப்ரோமோ கோடு சைடில் தரேன். இது வந்து நீங்க ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. அப்படி நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி வேண்டாம்னா வேண்டாம், நோ ப்ராப்ளம். சூப்பரா இருக்கு பொருள் நல்லா தரமா இருக்கு. வேணுங்கிற பொருள் வந்து எங்கடா எங்க மேலையா? மேல எல்லாம் ஒரே அடப்பாசமா இருக்கு. அங்க ஒரு மண்ணு இதே கிடக்குது மாமா. அங்க குழி தோண்டது அவ்வளவு மண்ணு கிடக்குது. அதுக்கு முறை எடுத்துட்டு அல்றியா? எங்க அம்மா இன்னும் இந்த பாயெல்லாம் தூக்கி போடாம அப்படியே வச்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு நாள் யூஸ் ஆகும். கையை வைக்கவே முடியல, எல்லாம் மண்ணு. பாருங்க ஏசிக்கு ஓட்டை போடும் போது இங்க ஓட்டை போட்டு விட்டு போயிட்டாங்க. மண்ணெல்லாம் அப்படியே இங்கேயே மேலே விட்டுட்டு போயிட்டாங்க. குண்டா இருக்குன்னு கஷ்டப்பட்டு தேடணும். ஆனா நம்ம கிட்ட கீழே இருக்கிற குண்டா கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்க உள்ள இருக்கிறதுக்கு சின்னதா இருக்கு. ஆளு வச்சாச்சு. விசில் வந்து பாருங்க இதெல்லாம் 2-3 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ள நாங்கள் அந்த ரூம்ல பிரியாணி குண்டா இதுதான் தேவை போயிருந்தோம். அதுக்குள்ள விசில் நல்லா வந்துருச்சு. கறி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். கறி வெந்துச்சு 3/4 பாத்திரம் இருக்குது. கரெக்டாக போச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டு வெந்ததுன்னா இன்னும் அந்த 1/4 பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்து பெரிய குண்டா எனக்கு கிடைக்கல. இந்த குக்கர்ல தான் இப்போ நான் செய்ய போறோம். இதுவே நல்லா சூப் மாதிரி செம்ம ஸ்மெல்லு. இதே பேசாம டம்ளர்ல ஊத்தி குடிக்கலாம். செம்மையா இருக்கு ஸ்மெல்லு. அது குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சூப் மாதிரி தான் இருக்கு. சூப் தான் இருக்கு. குடிக்கலாம். வேணுமா நீங்க குடிக்கலாம். பாத்திரத்தை மாத்திக்கோ. சிக்கன் இதுல அள்ளி போடு. சிக்கன் இதுல மட்டன் அப்படி அள்ளி போடு. கறியை முட்டை எடுத்து போடு. கறியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்குவோம். தண்ணி வந்து உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கீழே ஊத்திடுங்க. அப்புறம் தண்ணி பச்சை தண்ணி ஊத்துனீங்கன்னா பிரியாணி டேஸ்டே வராது. ஒழுங்கா தண்ணியை எடுத்து வைங்க. பசங்களாம் வந்து அம்மா சூப்பு மாதிரியே இருக்குமா, எனக்கு ஒரு டம்ளர் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ண போய் டீ பருப்போம் அப்படின்னு பின்மண்டியிலே அடிச்சு அப்படியே நடப்பேன். ஒரு சூப் தண்ணி கேட்டேன். கறிக்கு நான் என்ன பண்றேன்? பிரியாணி தண்ணி ஒழுங்கா போய் டிவி பாக்குறேன். நான் தான் செய்ய போறேன். இந்த மாதிரி உங்க பசங்க கேட்பாங்க. சோ பின்னாந்தலையிலேயே தட்டி விட்டு துரத்தி விட்டுட்டு நீங்க பின்னால அடிக்கிறார் பாவம். சும்மா தான் விளையாடுதே அப்படின்னு அதை அடிக்க மாட்டேன் செல்லம். இதுவே 1 லிட்டருக்கு மேல தண்ணி இருக்கும் போலயே. ஆமா சாமி, நம்ம 10 டம்ளர் தண்ணி வைக்கணும்ல, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த தண்ணி அளவு வச்சுக்கலாம். இதுல 1 சொம்பு தண்ணி அப்படியே இருக்குது. மீதி நான் என்ன 2 சொம்பு தண்ணி வச்சுன்னா போதும் நமக்கு. பாடு பார்த்து வச்சுக்குவோம். ஒரே குக்கர்லயே மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா குக்கர் இருக்குது. இன்னொரு குக்கர் கூட பெரிய குக்கர் இருக்கு. அதான் பெருசு என்ன பண்றோம் நாம சேர அரிசிக்குன்னு போதுன்னு இந்த குக்கரே வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா வந்து இது பிரியாணி பாத்திரத்துக்காக தான் வாங்கினது. செம்ம ஹெவியா சூப்பர் குவாலிட்டியில இண்டஸ் வேலையில இருந்து தான் வாங்கியிருந்தோம். ஆனா இப்ப நம்ம வந்து
4 பேத்துக்கு 3 வேளைக்கு செய்யறதுனால குண்டான் பத்தாது. இங்க பாருங்க, இது வந்து 4 பேத்துக்கு ஒரு வேளை 2 வேளை செஞ்சோம்னா கரெக்டா இருக்கும். 2 வேளை கரெக்டா இருக்கும். கரெக்டா பிரியாணி பாத்திரம் தான் இது. ஆனா என் கூட பிரியாணினாவே பிரியாணின்னு எழுதி வச்சனாவே இவன் சாப்பிடுவான். இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு இருந்தா கூட நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். சோ அதனால நிறையவே செய்வாங்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா என் அம்மாலாம் அது எப்படி சொல்றது, ஆடி இது என்ன மாசம், மே மாசத்துல துபாயில எப்படி அதிசயமா மழை பெஞ்சுது அந்த மாதிரிதான் இந்த மாதிரி பிரியாணி செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயம். சரி, அதிசயம் கரெக்ட் தான் நீ சொல்றது. அதனால அதிகமாவே தின்னுட்டு வந்தா அப்புறம் வீட்ல எப்படி செய்யறது? கடையில வீட்ல செய்யறதுனால கடையில போய் சாப்பிடுறோம். வீட்ல செஞ்சீனா நான் வந்து கடையில போய் சாப்பிடுறேன். அதனால நிறைய செய்ய சொல்லிட்டேன். மட்டன் பிரியாணி எப்ப செஞ்சு அனுப்புறது உனக்கு? தெரியலையே. ஆடி மாசம் பாத்துல போய் குளிச்சிட்டு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்கல? ஆடி மாசம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எங்க வீட்டுல மட்டன் பிரியாணி செய்யறாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், மட்டன் பிரியாணி செய்யல. சரி, இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம கல்லெண்ணெய் தான் ஊத்திக்குவோம். எண்ணெய்க்கண்ணே, எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா ஊற்றணும். நான் வந்து ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாராளமா ஊற்றணுங்கிற எண்ணெய் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க என்ன பண்றது? எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்திக்கணும். தப்பு, எண்ணெய் கம்மியாக சேர்த்திக்கணும். இப்போ வந்து பாருங்க, எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 50 மில்லி எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஏன்னா 1 கிலோ அரிசிக்கு எண்ணெய் வேணும். ஊற்றிக்கேன். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெய் நிறைய தேவை, ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் பாருங்க நல்லா இருக்குது. நெய் வேறு தீர்ந்து போச்சு. என்ன பாருங்க நல்லா காஞ்சிச்சு. பிரியாணி இலை பாருங்க ஒரு 3 இலை நம்ம சேர்த்திருப்போம். அது குட்டியாக ஒன்று, மொத்தம் 4 இலை இருக்குது. ஓகே, கொஞ்சம் நேரம் புதினா தலை போட்டுக்கணும். பாருங்க, ஒரு கை புதினா தலை. நல்லா போயிடும். இந்த புதினா தலை வந்து நம்ம தோட்டத்துக்கு புதினா தலை தான். ஃப்ரெஷ்ஷான தலை. நெட்டு நான் வச்சு நல்லா முளைச்சது. மாட்டி இந்த 2-3 நாளைக்கு மேலே கூட நெட்டு வச்சுருக்கேன். அதுவும் முழுக்க வருது. பச்சை மிளகா பாருங்க, ஒரு எத்தனை 6 பச்சை மிளகா சின்ன சின்னதாக, அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இது போடணும் தேவையில்லையா? என்ன கட் பண்ணி போட தேவையில்லையா? கட் பண்ண வேண்டாம், அப்படியே தான் போடணும். பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணக்கூடாது. சரி, பரவாயில்ல. அடுத்து வந்து வெங்காயம் பாருங்க, ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணங்கிக்கணும். இப்போ இந்த டேஸ்ட்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வரைச்சிட்டு வந்து இதையும் நான் சேர்த்திக்கிறேன். இதில் தான் கலரே வரும். ஆமாம், மிளகா நல்லா புது மிளகா. நான் அதனால கலர் நல்லா செவச்சு இருக்கு பாருங்க. இதில் எதுவுமே நான் சேர்த்தலை. மொத்தம் 4 ஸ்பூனு. ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டேன், மொத்தம் 5 ஸ்பூனு. மிளகா அதெல்லாம் போட்டதுனால அதான் பார்த்தாங்க நிறைய தெரியுது. இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் பண்ணணும், அந்த டேஸ்ட் வராது. எங்க ஊர் ஸ்டைல் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும். அம்மா என்ன செய்யறேன்னு நினைக்காதீங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய தக்காளியா இது சேர்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நானே வருஷத்துல ஒரு வாட்டி தான் பிரியாணி செய்வேன். ஏன்னா நீங்க கடையில சாப்பிட்டு வந்துடுறாங்க. அதனால நான் பிரியாணி வீட்டில் செய்யறது இல்லை. அதுவும் மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் ஆடி நோம்பில் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து பிரியாணி செஞ்சேன். இப்போ அடுத்த ஆடியா வரப்போது. இப்போதான் செய்யற 10 மாசம் ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு கை பிடிக்கும் புதினா தலை. புதினா கொத்தமல்லி 2 கலந்துருக்குது. இப்போ ஒரு கை சேர்த்திடுவேன் நான். போகுது 2 கை புதினா தலை. 2 ஸ்பூன் தயிர் போடணும். இதில் 1 ஸ்பூனு. எங்களுள்ள தயிர் அங்கங்கே வாங்கி கப்பு கப்பாக எடுத்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த தயிர் பிடிக்குன்னு சொல்லுங்க. முன்னாடி நாள் வந்து ஆவின்ல வாங்கணும். ஆவின் இல்லை, அது என்னது, ஆரோக்கியா. ஆரோக்கியவா? முன்னாடி நாள் வந்து ஆரோக்கியால வாங்கணும். அடுத்த நாள் வந்து ஹட்சன்ல வாங்கணும். இந்த தயிர் சாப்பிட்டியாமா? இது சாப்பிட்டியா? சாப்பிடல. ரெண்டுமே சாப்பிட்டோம். ஆனா 2ல வந்து எனக்கு வந்து ஹட்சன் தான் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நல்லா அப்படியே மாவு மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, இன்னொரு ஸ்பூன் போட்டுவே 1 ஸ்பூனு ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்திக்காங்க. புழு தயிர் சேர்த்தாங்க. இதை போட்டு நல்லா இப்போ கலர் விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தயிரில் வந்து ஆரோக்கியா பிடிக்குமா ஹட்சன் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹட்சன் தான் பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது இத்தனை நாளில் நான் சாப்பிட்ட தயிர்லேயே ஹட்சன் தான் சூப்பர். 1 ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் போட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைன்னா தண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழம் புளிப்பு தன்மைக்கோசரம் ஒரு 1/2 பழம். இதெல்லாம் மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போடணும், மறந்துட்டேன். வேவிச்சு வச்ச கறி இதில் சேர்த்திக்கணும். நம்ம நான் தண்ணி எடுத்துக்கேன், கறி மட்டும் தான் இதில் போட்டேன். பிரியாணி மசாலா தூள் முன்ன வந்து கறிக்கு கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். போதும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கறியெல்லாம் இந்த காரம் ஏற்றும். அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்குவோம்.
அது ஃபுல்லாக நல்லா கறி வந்து நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. வாசனை பயங்கரமா வாசனை நல்லா இருக்குது. மட்டன்னாவே மட்டன் தான், சிக்கன்னாவே சிக்கன் தான். கரெக்ட், அது வேணா உண்மைதான். அதுதானே. ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு கடைக்கு அன்னைக்கு போனோம். அங்க இல்லம்மா, நானும் ஜீவியும் போனோம். எங்க அது எதுக்கு போனோம், அந்த சோஃபா வாங்க போனோம்ல, அப்போ ஒரு கடைக்கு போனோம். 250 ரூபா மட்டன் பிரியாணி. 2 பேர் அப்படியே தாராளமா சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு பிரியாணி வாங்கினால 2 பேர் தாராளமா 3 பேர் சாப்பிடலாம். ஹைதராபாத் பிரியாணியே சம்திங் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே ஒரு கடை பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கும், பெரிய கடை. கூட்டம் லைன்ல நின்று சாப்பிட்றாங்கம்மா. உள்ள சாப்பிட்டு முடிச்சு வெளியில வர வரைக்கும் வெளியில அப்படியே லைன்ல நிக்கிறாங்க. அன்னபூர்ணா, அது வெஜிடேரியன் கடை தான், ஆனா அன்னபூர்ணால அப்படியே ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. சரி, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 8 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். 7 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி. எப்பவுமே இப்ப சாதாரண அரிசிக்கு இது வந்து 1.5 டம்ளர் தான் வைக்கணும். அதனால வந்து 7 டம்ளர் அரிசிக்கு நம்ம கணக்கு பண்ணி தண்ணி வச்சுக்க போறோம். 10 டம்ளர் வந்துச்சு, ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 10 டம்ளர் வச்சுக்கலாம். ஏன்னா இதுலயும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்கும். தண்ணி இருக்கறனால தண்ணி 10 டம்ளர் கம்மியா தான் வைக்கணும். எப்பயுமே அரிசியுமே நல்லா ஊறி இருக்குது, அதனால போதும். 10 டம்ளர் ஊத்தணும். 10 டம்ளர் தண்ணி ஊத்தணும். நம்ம அளந்து ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி வச்சுக்க. இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப நேரம் ஊற வைக்கூடாது. 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். நான் அவ்வளவுதான் ஊற வச்சேன். மொத்தம் 10 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி வச்சேன். குக்கர் 10 கரெக்டா இருக்குது. இப்போ வந்து உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நான் விசில் போட மாட்டேன். அப்படியே சும்மா மூடி வச்சு அப்படியே வேவிச்சுக்கலாம். டேஸ்ட்டை பார்த்துருவோம். கொஞ்சமா எடுத்துருக்கேன். பக்காவா இருக்கு. மட்டன் பிரியாணி தான். 1000 சொல்லுங்க. பிரியாணியோடைய கிங்கே மட்டன் பிரியாணி தான். டேஸ்ட் தனியா தெரியுது. மட்டன் பிரியாணின்னு அப்படியே சூப்பரா தெரியுது. விசில் போட சும்மா தான் அப்படியே நல்லா பண்ண மூடல, சும்மா அப்படியே மேலோட வச்சிருக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அப்படியே லேசா கலரி விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். தயிர் பச்சடியாமா? ஆமாங்கண்ணே. இந்த தயிர் பாருங்க எவ்வளவு தண்ணியான் இருக்கு. இதுவே அந்த கப்புல அந்த தயிர் எடுத்துக்காமமா, அப்படியே அல்வா மாதிரி இருக்கு தயிர். இது வந்து 25 ரூபாய்ங்களாம், இது 5 ரூபா. 10 ரூபா வித்தியாசம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இதுல தண்ணி இருக்கு, அதுல தண்ணி இல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல கண்ணு. தண்ணி எல்லாம் இது கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அது தண்ணி எல்லாம் கொஞ்சம் தருது. அத்த மாதிரி ஒரு ஈரலாட்டு இருக்குது. சாமி நல்லா இருக்குது. பார்க்கவே பயங்கரமா சூப்பரா இருக்கு. சூப்பரா வெறுமனே எடுத்து சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். இது சாப்பிடுறது தான் பயிர் வாங்க. ஆமா, நாங்க சாப்பாட்டுக்கு வாங்கலாம்னு தான் வாங்கினோம். ஆனா அது அப்படியே வெறுமனையே பாதிக்கப்ப காலி பண்ணிட்டோம். இந்த பத்தலையாட்டு இருக்குது. இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுது. கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்குது. சாப்பாடு பிரியாணி ரெடி பாருங்க. நல்லா ரெடி பண்ணிட்டு குக்கர் பத்தானால இந்த குண்டால மாத்திட்டு நல்லா கலந்துட்டு நான் தோசைக்கல் அடியில் வச்சு நல்லா சூடு ஏற்றி சோறு நல்லா சூப்பரா வெந்துருச்சு. வேற லெவல்ல ஸ்மெல்லே சூப்பரா இருக்குது. நெய் வந்து மாட்டி நான் நல்லா கொஞ்சம் நெய் ஊத்துறேன். நல்லா நெய் வந்து 50 மில்லியன் நெய்யாட்ட ஊற்றி இருக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊத்துறேன். எண்ணெய் அரிசி நிறைய எண்ணெய் பத்தலை. உங்கள்கிட்ட சொன்னதோட மாட்டி நான் நெய் எண்ணெய் ஊற்றுறது உங்கள்கிட்ட காட்டல. நீங்க ஆக்குற மாதிரி இருந்தா நெய் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாம் நல்லா ஊற்றி செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பரான மட்டன் பிரியாணி வாங்க, நம்மள சேர்த்து சாப்பிடுவோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சுவையான மட்டன் பிரியாணி பார்க்கவே பக்காவா இருக்கு. பீஸோட போட்டு பார்ப்போம் எப்படிமா இருக்கு சாப்பாடு. கறி எடுத்துக்கிற வெந்துருச்சு. வெந்துருச்சு. டேஸ்ட்லாம் சூப்பர். கடை சாப்பாடு மாதிரியே இருக்குது. ஆமா, அதெல்லாம் டேஸ்ட் பார்க்கறதுலயே நிறைய சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. கடை சாப்பாடு மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. வாங்க, நீங்களும் வாங்க, நம்ம சேர்த்து சாப்பிடலாம். மட்டன் பிரியாணி வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா, பாய், see you. வாங்க சாப்பிடலாம்.